குமரன் வந்து ஷார்ட் ரெடின்னு சொன்னோன்னே போய் நடிக்க போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டே போகிறாரு. அடுத்து வந்து அப்படியே பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க கங்கா. சரி கரெக்டாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் கொடுக்குறாங்க. உடனே வந்து ஐயோ இந்த டைலாக்கா, இது எப்படி பேசுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. உனக்கு அந்தளவு டைலாக் இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு தான் டைலாக்கு, அந்த பொண்ணு சொல்கிறத நீ வந்து கேட்டுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படணும் அவ்வளோதான் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐயோ கங்கா பாப்பாலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேறு வழி இல்லைப்பா, நீ நல்லா நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட சுற்றி வந்தீங்க, அப்போல்லாம் நான் ஏற்றுக்கல, ஆனால் இப்போ சொல்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாகவே வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் நம்பிக்கை இருக்குது, அதனால் வந்து உங்களை ஏற்றுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. கையும் பிடிக்கிறாங்க. குமரனுக்கு வந்து என்ன பண்ண தெரியாமல் அப்படியே கட்ன்றாங்க. என்ன குமரா சரியாக நடிக்க மாட்டேங்கிறீங்க, எக்ஸ்பிரஷனை காட்டுங்க, உங்களுக்கு உண்மையாகவே லவ் சொன்னால் எப்படி எக்ஸ்பிரஷன் வருமோ அதை காட்டுங்க அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் குமரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அப்படியே வந்து அவங்க கையை பிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. அடுத்து வந்து ஷார்ட் முடிச்சுட்டு வராரு. வந்தோன்னே வந்து கங்கா கிட்ட வந்து சாரி கங்கா, இந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு தெரியுங்க இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கலையே, உங்களுக்கு தான் இதெல்லாம் சந்தோஷமாக இருக்கே அப்படின்றாங்க. அதை பார்த்து ஐயோ வீட்டில் போய் என்ன பண்ண போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அந்த கூட நடிக்கிற அந்த நடிகை வந்து வராங்க. அவங்க வந்து எல்லாரையும் பார்த்துருக்காங்க. குமரா உங்களோட ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாங்க அப்படின்னு சொல்கிறோன்னே எல்லாருக்கும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. பண்ணி வைக்கிறேங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து மாமியார் எல்லாருமே சொல்கிறாரு. அதை என்ன கேட்டவோ உங்கள் ஓன் வந்து மாமாவோட ஃபேமிலியா அப்படின்னு. ஆமாங்க அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுங்கன்னொன்னே செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு எல்லா கூட அவங்க செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து கங்காவுக்கு செம கடுப்பாக இருக்குது. பார்த்து குமரனை முறைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் நடிக்க வருவனோ இல்லையே தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு குமரன் வந்து முடிச்சிட்ருக்காரு. இங்கே வந்து நிவின் வந்து விஜயை பார்க்க வராரு. அப்போ நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசப்ஷன் கிட்ட சொல்கிறாரு. அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. விஜய் யோசிக்கிறாரு, நிவின் இப்போ பார்த்தா வந்து நம்ம காவேரி கோச்சிப்பாளே, காவேரி வந்து வேலைக்கு வந்திருக்கா, பார்த்தா அதுன்னு நிவினை பார்த்து என்ன ஆக போகுது, இதுக்கப்புறம் நிவினோட சாப்டர் முடிக்க வேண்டியதான், தேவையில்லாமல் நிவின் கிட்ட எதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து நிவினை நான் பார்க்க விரும்பல சொல்லிட்டேங்க அப்படின்னோடனே பார்க்க விரும்பல சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. அது கேட்டு நிவின் யோசிக்கிறாரு, எதுக்காக பார்க்க விரும்பலன்னு சொல்கிறாரு, ஒரு வேளை வந்து நான் வந்து காவேரி கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னது அவளுக்கு தெரிஞ்சிச்சா, அதனால தான் பார்க்க வேணாம்னு சொல்கிறாரா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்போ அவர் என் மேலே கோவமாக இருக்கார் ஃபுல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிவின் போகிறாரு. நிவினை பார்த்துடுறாங்க நம்ம காவேரி. ரிசப்ஷன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விஜய் பார்க்க தான் அவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மனசில், என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களான்னு. நான் என்ன பண்ணேன், எதுக்காக நிவின் நீங்கள் வந்துட்டு போகிறாரு, நீங்கள் கூப்பிட்டு தானே வந்துட்டு போகிறாரு அப்படின்னோடனே, எனக்கும் நிவினுக்கும் 1000 டீலிங் இருக்கும், அதெல்லாம் பற்றி நீ ஏன் கவலைப்படுற அப்படின்றாரு. ஆமாம் எனக்கு தான் தெரியுமே நீ டீல் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதை வேறு ஓப்பனாக வேறு சொல்கிறீங்களா அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பார் காவேரி, நிவின் நானும் சில விஷயங்கள் வந்து பேசுவோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ பேசிடுறது தப்பு காவேரி, நான் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் காவேரி இப்படிலாம் கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து பார்த்துட்டு முறைச்சிட்டு பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு காவேரி டென்ஷனாக போகிறாங்க. காவேரி வேறு டென்ஷனாக போகிறாளே, நிவின் கிட்ட நான் பேசுறது காவேரிக்கு பிடிக்கல, அதுவும் நல்லது தானே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம விஜய். சரி இந்த யமுனா யாரை லவ் பண்ணுறா, அதனால தானே காவேரி டென்ஷனாக இருக்கா, காவேரியோட மனசை மாற்றணும்னா யமுனா யாரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி யமுனாக்கு நம்ம உதவி செய்வோம், அப்போ காவேரி நம்மக்கிட்ட நல்லபடி பழக ஆரம்பிச்சிடுவா, பழையபடி காவேரி பழகினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி உடனே போயிட்டு நம்ம யமுனா கிட்டே பேசணும், ஐயோ காவேரி பேச முடியாது, காவேரிக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நாசுக்கா காவேரிக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாரு. காவேரி வந்து எங்கே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இல்லைங்க அவர் முன்னாடியே போயிட்டாரு அப்படின்னோடனே, எதுக்காக என்னை விட்டுட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கிளம்புறாங்க. யமுனா வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் போனவங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கரெக்டாக நம்ம விஜய் வராரு. விஜய் வந்து யோசிக்கிறாரு, எப்படியாவது யமுனா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், உடனே வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் காவேரி சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா என்ன வெளியே தனியாக உட்காந்துருக்க, வீட்டில் யாரும் இல்லையா, இல்லை மாமா எல்லாரும் குமரன் மாமா ஷூட்டிங் போயிருக்காங்க. ஓ அப்படியா, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கா, ஏன் நீ போல, இல்லை மாமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்து படிக்க வேண்டியது அதான் போல. ஓ அப்படியா, சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாரு. சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, வேற என்ன, நீ விரும்பின பையன் உன்னை விரும்பலை சொல்லிட்டான் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னோன்னா, மாமா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், காவேரி தான் எனக்கு இதெல்லாம் சொன்னான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார் அந்த பையன் சொல்லு, என்னால் என்ன பண்ண முடியுமோ ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றாரு. அது வந்து மாமா ஏன் இந்த மாமா கிட்ட சொல்ல மாட்டியா, அது வந்து மாமா அப்படி சொல்ல வராங்க. யமுனா அப்படின்றாங்க காவேரி பார்த்து விஜய் யமுனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.